டிராக்டர் கணக்கில் எருவை கொண்டு தட்டின வேலையோட வேலையா இந்த மாதிரி நல்லா செதறி விட்ட கையோட கலக்க வேண்டியதை கலக்கி அப்படியே அடிச்சு தெளிச்சு விடலனா புழு மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்ச நாள் வளர்ந்து தென்னை மரத்துக்கு பிரச்சனை தர காண்டாம இருக்க வேண்டாம் மாதிரி வருஷ கணக்கா வளர்த்த மரத்தை கூட ஒண்ணு இல்லாம படிடுவானுங்க. இதெல்லாம் வெறும் எரு கோவில் கிடையாது, இவனுக்குலாம் ஒரு கோயில் மாதிரி கும்பகுமமா இருக்கிற இடம் தான். அந்த வண்டு முட்டை வர்றதுக்கும் சரி அந்த புழு வளர்றதுக்கு ஏற்ற சூழலா இருக்கு. அவனை செதச்ச கையோட இருக்கிற மிச்ச கும்பத்தெல்லாம் செதறி விட ஆரம்பிச்சாச்சு. அரை அடிக்கு கம்மியா நல்லா செதறி விட்டோம்னா புழுவால வந்து அங்க உயிர் வாழ முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வேரல் ஃபுல்லா தண்ணி நேரம் போயிட்டு முதல்ல மெட்டாரிசியம் அனிசோஃபிலேங்கிற பூச்சிக்கொல்லி ஃபங்கஸையும் ட்ரைகோடர்மா விரிடேங்கிற நமக்கு நல்லது பண்ற ஃபங்கஸையும் 10 கிலோ கலந்தாச்சு. அப்படியே நறுக்குன்னு 4 கிண்டு கிண்டி விட்டு நம்ம சதறி விட்ட கும்பத்தெல்லாம் அப்படியே அள்ளி அடிச்சு தெளிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உள்ள இறங்கிரும். நம்ம முதல்ல போட்ட மெட்டாரிசியம் வந்து எருவில் இருக்கிற புழுவெல்லாம் போட்டு தெளிரும். அப்புறம் முட்டை இருந்தாலும் அதை சாப்பிடுச்சிடும். அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடே வந்து தென்னை மரத்தில் இருக்கிற வேரல்கள் நோய், அப்புறம் தஞ்சாவூர் வாடல் நோய், இதுக்கெல்லாம் காரணமான ஃபங்கஸை போட்டு தெளிரும். இந்த ஃபங்கஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கு. அதெல்லாம் கோடிக்கணக்கில் பெருகணும்னா அதில் வந்து நேரடி சூரிய வெளிச்சம் போடக்கூடாது. அதனால நம்ம இருக்கிற எல்லா தென்னை ஓலையும் எடுத்து அந்த மாதிரி மூடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் முக்கியமாக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஈரப்பதத்தை செக் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் கோடி கணக்கில் வளர்ந்துருவானுங்க. அப்புறம் தரமான எரு ரெடி ஆயிரும். ஒரு 10-15 நாள் மரத்துக்கு கொடுத்துடலாம். பின் குறிப்பு என்னன்னா, இவனு 2 பேருமே இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்துகிற நமக்கு பயன் தரக்கூடிய புஞ்சைகள். இவனு கூட கெமிக்கலை கலந்தனா 2 பேருமே செத்து போயிடுவானு. அதனால கெமிக்கல் தான் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டாடா.